முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. ஐயோ போச்சு, என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் எங்க போச்சுன்னே தெரியலையே. யார் கையிலயாவது மாட்டுச்சுன்னா அவ்வளவுதான். ஆமா, அது எப்படி அந்த பிளாக் காஃபி கைக்கு போச்சு? நல்ல வேலை, பார்க்காமலே எடுத்துட்டு வந்து கொடுத்தான். இப்ப அந்த பாஸ்போர்ட் சூர்யா கையிலயும் இல்ல. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியல. யார் எடுத்திருப்பா? அவசரப்பட்டுட்டியே. சாம், என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? ஒண்ணும் இல்ல சின்ன மாமா, அது வந்து பரவாயில்லம்மா, சொல்லு. என்னோட ஓல்ட் பாஸ்போர்ட் மிஸ் ஆயிடுச்சு சின்ன மாமா. ஆமாமா, அதான் பத்மா கல்யாண சமயத்துல காணாம போச்சாமா. அதுக்கே இப்ப வருத்தப்பட்டு இருக்க? இல்ல சின்ன மாமா, அது மறுபடியும் கிடைச்சது. என்னம்மா சொல்ற? ஆமா சின்ன மாமா, சூர்யா வந்து கொடுத்தாரு. நான் தான் ஏதோ அசால்ட்டா பழைய பாஸ்போர்ட் தானேன்னு குப்பையில தூக்கி போட்டுட்டேன். மறுபடியும் சூர்யா போய் தேடினாரு, கிடைக்கல. நானும் தேடினேன், கிடைக்கல. இப்போ அது எங்க இருக்கு? அது எப்படி சூர்யா கைக்கு வந்துச்சு? அந்த கன்ஃபியூஷன்ல தான் இருக்கு. நீ தேடிக்கிட்டு இருந்த பாஸ்போர்ட் இதுதானான்னு பாரு. ரொம்ப தேங்க்ஸ் சின்ன மாமா. இதை எடுத்து வச்சது நீங்க தானா? ஆமா சார், இது மட்டும் வேற யார் கையிலாவது கிடைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஏ, சூர்யாவே இது பாத்திருந்தா? நானே நினைச்சிருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த வீட்டுல தங்க வச்சிருக்க முடியாது. அதுக்கப்புறம் உன் கனவு, ஆசை, லட்சியம் என்ன ஆகும்னு நீயே நினைச்சு பாரு. ஒரு போட்டோவுல என் தங்கச்சி மூஞ்சில பூசின கரைய தொடச்சதுக்கே சூர்யா எப்படி நடந்துக்கிட்டான்? நீ யாருன்ற உண்மை தெரிஞ்சா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு உனக்கு நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை. சாரி மாமா, இனிமே நான் கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். பரவாயில்ல சார். இந்த பாஸ்போர்ட் பத்மா கல்யாணம் முடிஞ்ச சமயத்துல ஒரு நாள் ஹால்ல பார்த்தேன். உன் சின்னத்தையும் பெரியத்தையும் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப அங்க கடந்துச்சு. நல்ல வேலை, யாரும் அதை கவனிக்கவே இல்லை. ஒருத்தங்க இருக்காங்க, அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. எதுக்கும் நீ கொஞ்சம் சேஃபா இரு. அது யாரு என்னன்னு சீக்கிரமாவே நான் கண்டுபிடிக்கிறேன். முழு எபிசோட்களையும் இலவசமாக ஜீ5ல பாருங்க. இப்பவே ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.